வணக்கம் உலகத்தமிழ் மக்களே. இன்றைக்கி இந்த அளவு ப்ளவுஸில் இருக்க அளவுகளை வச்சு ப்ளவுஸ் கட்டிங் போடலாம். நான் லைனிங் துணியில் தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். லைனிங் துணியை தண்ணியில் நினச்சி காய போட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் பீஸை ரெண்டாக மடித்து சுருக்கங்கள்லாம் இல்லாமல் மடிப்பு பாகம் என் பக்கம் இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் எடுத்திருக்க அளவு ப்ளவுஸோட பின்பக்க உயரம் 13.5 இன்ச் இருந்தது. 13.5 இன்ச் அளந்துக்கலாம். லைனிங் பீஸ் ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. பதிமூன்றரை இன்ச்சு அளந்தாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் 13.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டர் அளவு 5.25 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஷோல்டர் 3.25, நெக் அளவு 2.5 இன்ச்சு. 3.25 2.5 கரெக்டாக இருக்குது. இப்போது பின் கழுத்து 7 இன்ச்சு, ஆம்ஹோல் அளவு 5 இன்ச் இருக்குது. ஆம்ஹோலோட உயரம் 5 இன்ச்சு. ஷோல்டர்லேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுமாதிரி நெக்குக்கு 7 இன்ச்சையும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நெக்கோட அளவு 2.5 இன்ச்சு, அதே 2.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி அதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்கோட கீழ்பாகம் 2 இன்ச்சுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி நெக்கோட லைனை அந்த 1/4 இன்ச்சில் எடுத்துகிட்டு வந்து கீழே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நெக் பார்க்குறதுக்கு ப்ராடாக அழகாக இருக்கும். இப்போது ஆம்ஹோல் அளவு 5.25 மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. கார்னர்லேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் வரைகிறதுக்கு 1.5 இன்ச்சு அந்த லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்பளவு 10 இன்ச் இருக்குது. 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து கீழே 2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணி அந்த 2 இன்ச்சிலேருந்து நடுவில் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்க மார்க்கையும் அப்படியே ஜாயின் பண்ணி வளைச்சி விடுங்க. இப்படி மார்க் பண்ணி ஆம்ஹோல் வளைவு வெட்டி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ஆம்ஹோலில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ இடுப்பளவு 7.5 இன்ச்சு ப்ளஸ் 3/4 இன்ச்சு கூட்டி டாட்டுக்கும் சேர்த்து 8.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 8.25 இன்ச் அளவையும் ஆம்ஹோல் மார்பளவு 10 மார்க் பண்ண அளவையும் ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சுக்காக மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இந்த பேக் அளவை அப்படியே போட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் அளவை அளக்க போகிறோம். பேக் ஷோல்டர் கட் பண்ண இடத்துக்கு ஆப்போசிட் பக்கத்தில் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு துணி மிச்சமாகும். இந்த மாதிரி போட்டு அவுட்லைனை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 7 இன்ச் வச்சோம். இதில் ஃப்ரண்ட் நெக்கு 5 இன்ச்சு தான், அதனால் 5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட் பீஸ்க்கு மார்பளவுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது பேக் பீஸை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக்கு 5 இன்ச் மார்க் பண்ணதை ஒரு பாக்ஸ் போட்டு நெக் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. முன்பக்க உயரம் 13.5 இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். டாட் சரியாக இருக்கும். 4 இன்ச்லேருந்து இந்த பக்கம் 1.5 இன்ச், அந்த பக்கம் 1.5 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்கு. ஹைட்டு இந்த ப்ளவுஸில் 3.5 இன்ச் இருக்குது, அதனால் நான் 3.5 இன்ச் வச்சுருக்கேன். 2 பக்கமும் க்ராஸ் லைன் போட்டுக்கோங்க டாட்டுக்கு. இப்போ டாட் பிடிச்ச இடத்துலேருந்து 3/4 இன்ச்சு ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு சைட்லேயும் அந்த 3/4 இன்ச்லேருந்து இன்னொரு 3/4 இன்ச் மார்க் பண்ணி சைடு டாட் போட்டுக்கோங்க. 5.75 மார்க் பண்ணி ஆம்ஹோலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு லைன் போட்டுக்கோங்க. போட்டு 1/2 இன்ச் உள்ளே இறக்கி 1.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து 1/2 இன்ச் உள்ளே இறக்கி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க உள்வெட்டுக்காக. இது உள்வெட்டு, அது வெளிவெட்டு. இப்போ இந்த கார்னர்லேருந்து 3/4 இன்ச் அளவு மார்க் பண்ணி இந்த பெரிய டாட்லேருந்து 2 இன்ச்சு விட்டுட்டு இந்த ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் வர பக்கம் டாட் பிடிக்கிறதுக்காக. ஃப்ரண்ட்டு கழுத்துலேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோல்லேருந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இந்த டாட்டோட கார்னர்லேருந்து அந்த 5 இன்ச்சையும் 5.5 இன்ச்சையும் லைன் போட்டு விட்டுருங்க. ப்ளவுஸில் இந்த அளவுகள் தான் இருந்தது, அதனால் அதே அளவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போது பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ரெடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ணிக்கலாம். கைக்கு இருக்கிற துணியை 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. கை கீழ்பாகத்துக்கு 1/4 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு கை கீழ் சுற்றளவு 6.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உயரம் 9 இன்ச் இருக்குது. அதே அளவு ஆப்போசிட் பக்கம் 9 இன்ச் வச்சுக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஆம்ஹோல் பக்கம் 3.5 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க்கு. ஹைட்டில் மேலேருந்து இந்த இடத்துல 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது 6.75 இருக்குது. 6.75 மார்க் பண்ணியாச்சு. இந்த 2 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து இந்த 3.5 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த 6.75 மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து கீழே 6 இன்ச் மார்க் பண்ணது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 3 மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து அந்த ஹைட்டு இந்த இடத்த இது மாதிரி டேப்பை இது மாதிரி வச்சு டேப்பை மடிச்சுக்கோங்க. மடித்து சென்டரில் ஒரு மார்க் பண்ணி 1/2 இன்ச் அந்த மார்க் பண்ண இடத்துல கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி அந்த 2 இன்ச்லேருந்து அந்த கீழ் 1/2 இன்ச்சை உள் பக்கமாக வளைச்சி லைன் போட்டுக்கோங்க. கைக்கு உள்வெட்டு வரைஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். தையலுக்காக 1.5 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். உள்வெட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அடையாள் ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளை வச்சு தான் இந்த ப்ளவுஸை நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.